சார், குட் மார்னிங் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நாள் உங்கள் வீடியோவெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன் சார். ஆனால் இந்த ஒரு மிகப்பெரிய குரூப் ஒன்று ஜாயின் ஆகும். அதில் உங்கள் வாய்ஸ் நான் கேட்பேன். உங்களோட அட்வைஸ் ஃபாலோ பண்ணி நான் நடப்பேன்ற ஒரு அதிசயத்தையும் நான் நம்பவே இல்லை சார். ஒவ்வொரு விஷயமும் நான் ரொம்ப வருஷமாகவே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன் சார். ஒவ்வொரு வீடியோவும் மைத்ரி முகூர்த்தம் நேரத்துக்காண்டி பூஜையை நான் பண்ணி பண்ணி எவ்வளவோ பல லட்ச கடனை நான் தீர்த்திருக்கேன். லட்ச கடனை தீர்த்திட்டே இருக்கேன் நான். ஏன்னா எனக்கு இருந்த பிரச்சனை பல கோடி பிரச்சனை சார். அது சொல்ல முடியாது சார். அந்த மாதிரி நிலைமையில உதவியும் இல்லாமல் உயிர் இருப்போமா, உயிர் வாழுமா, உயிர் வாழ மாட்டோமா அப்படின்றது அந்த தருணத்திலேயே இருந்தோம் நாங்கள். அந்த மாதிரி சூழ்நிலையில இருந்து எனக்கு ஒரு பிள்ளை, ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் இருக்காங்க சார். என் கணவர் தூரத்தில் வெளியில் வேலை செய்கிறாரு. அப்படி இருந்தும் அந்த மாதிரி சூழ்நிலைலாம் தாண்டி எனக்கு பித்தப்பையில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிட்டு உயிர் இருப்பேனா உயிர் இருக்க மாட்டேனா அப்படின்ற தெரியல தருணத்தெல்லாம் தாண்டி வந்தேன் சார். நான் ஒரு சின்ன சின்ன விஷயம், ஒரு சின்ன சின்ன பூஜை, நீங்கள் சொல்கிற பூஜையெல்லாம் அப்படி இப்படி பண்ணி பண்ணி இப்போ நான் அந்த மருந்து எடுக்கிறதே இல்லை. அதை பற்றி எனக்கு தோன்றதும் இல்லை. நல்லா சாப்பிட்றேன், நல்லா தான் இருக்கேன், நல்லா கோவிலுக்கு நீங்கள் சொல்கிற அந்த டைமுக்கு அந்த பூஜை புனஸ்காரெல்லாம் கரெக்டாக பண்ணுறேன். என்னோட வாழ்க்கை ஒரு படி முன்னேற்றத்தை தான் சார் பார்த்துட்ருக்கு. எப்பயும் நான் இன்னும் பேக்வேர்டு நான் இருந்த நிலைமைக்கு அப்படி போகல. ஒவ்வொரு ஸ்டெப்பு ஏறி முன்னாடி தான் வந்துட்டுருக்கேன். நீங்கள் வலியுறுத்தது நான் அவருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், இந்த டைமில் இப்படி இருங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, இதை சொல்லுங்க அப்படின்னு அவருக்கும் சொல்லுவேன். அவரும் ஏற்றுப்பார். ரொம்ப உங்கள் வாய்ஸ் கேட்கும் போதே எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் சார். உங்கள் வாய்ஸு அந்த வீடியோ போட்டு 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 பார்ப்பேன் நான். ஒவ்வொரு நிமிஷம் அந்த ஸ்லோகத்தை பாட்டை எழுதி வச்சுப்பேன், நோட்ஸ் இன்ஸ் எடுப்பேன், அந்த டேட் போட்டுட்டு அதை எழுதி வச்சுப்பேன். ரொம்ப எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது சார். நீங்கள் சொல்லும் போது அது ஃபஸ்ட் டைம் இதுதான் சார். இந்த வருஷம்தான் மகா சிவராத்திரிக்கு நான் விடிய காலையில் 3 மணிக்கு எல்லாம் அன்னைக்கு முன்னாடி நாள் எல்லாமே பண்ணி எழுந்திரிச்சு எல்லா பூஜை புனஸ்காரம் எல்லாம் முடித்து அன்னைக்கு இரவு நான் முழிச்சிருந்து